அன்பார்ந்த சகோதரி, இன்றைய பெரிய வெள்ளி சிலுவை வெள்ளி அன்று உங்களை டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் சந்திப்பதையிட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா அன்பு சகோதரர்களே? ஆம், உங்களுக்காக நாங்கள் தினமும் ஜெபிக்கின்றோம். உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் முன்கூட்டியே என்னுடன் நேரங்களை ஒதுக்கினால் உங்களுக்காக ஜெபிக்க ஆலோசனைகளை தர என்னால் முடியும் என்பானவர்களே. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் நன்றி. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுடைய ஊழியத்திற்கு ஆசீர்வாதமாக ஒத்துழைப்பாக இருக்கின்றது. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் நிதி சம்பந்தமானது அல்ல. நிகழ்ச்சியை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்தை நீங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் விசேஷமாக நாங்கள் இங்கு நாட்டில் நடக்கும் யுத்தங்கள், உலகளாவிய ரீதியில் பொருளாதார பாதிப்புகள், பஞ்சங்கள் அனைத்துக்காகவும் வருகின்றோம். கர்த்தாவே, இந்த வேளையில் ஈரான் நாட்டுக்காக, இஸ்ரேல் நாட்டுக்காக, அமெரிக்க நாட்டுக்காக, மத்திய கிழக்கு நாடுகளுக்காக, எங்கள் இந்திய இலங்கை நாட்டுக்காக, உலகளாவிய ரீதியில் யுத்தங்களினாலும் பொருளாதார ரீதியினாலும் பாதிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக கண்ணீருடன் வருகின்றோம். கர்த்தாவே, இவ்வேளையிலும் இந்த யுத்த கொடுமுனையின் நாடுகளில் வியாதியில் சிக்கி இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை அப்பா, நீரே பரம வைத்தியராக இருந்து அவர்களை பாதுகாத்து சுகம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். தெய்வமே, யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், அன்பானவர்களை இழந்தவர்கள், காயப்பட்டவர்களுக்கு நீரே ஏற்ற துணையாக இருந்து வழி செய்யும். பொருட்படுத்திக் கொள்ளுங்கள். யுத்தத்தை ஒரு சமாதானமான சுமூகமான நிலைக்கு எடுத்து தர கிருபை தர வேண்டும் என்று கேட்கின்றோம். கர்த்தாவே, நீங்கள் பேசுங்கள், பொருட்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் உலகெங்கும் கர்த்தாவின் நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய பிள்ளைகளும் சரீர வியாதியினாலும், மன உளைச்சலினாலும், பொருளாதார சூழ்நிலையினாலும், குடும்ப சூழ்நிலைகளினாலும் பாதிக்கப்பட்டிருக்கும் உடைய பிள்ளைகளுக்காக கண்ணீருடன் வருகின்றோம். தங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தேடும் பெற்றோருக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் கட்டளையிடுங்கள். கர்த்தாவே, இந்த வெள்ளிக்கிழமை கர்த்தாவே, நீர் உமக்காய் மரித்தீர். அதை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்து வாழ கிருபை தாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமேன். அன்பானவர்களை, வேத பாடமாக கொரிந்தியருக்கு எழுதிய 2 நிருபம் 5 அதிகாரம் 21 வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆம் அன்பானவர்களே, நாம் அவருக்குள் நீதியாகும்படி, அவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை அவர் பாவமாக்கினார், நமக்காக பாவமாக்கப்பட்டார். அதில் அழகாக தமிழ் கவிஞன் பாடுகின்றார். நீரிலே முளைத்தெழுந்த தாமரையின் ஓரிலை, நீரிலே நின்றவாறு நீர் இல்லாதவாறு போல், பாரிலே முளைத்தெழுந்த பண்டித பராபரன் பாரினோடு கூடி நின்ற பண்பினை வகுப்பினோ. பாவமில்லாத அவர் உலகத்தில் பிறந்தார், பாவமுள்ள உலகத்தில் அவர் பிறந்தார், பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். தாமரை இலையின் மேல் நீர் ஒட்டாததைப் போல, நீருக்குள் இருந்தாலும் நீர் ஒட்டாததைப் போல, பாவத்தின் உலகத்தில் பிறந்த அவர் பாவம் ஒட்டவில்லை. ஆனால் தேவன் அவரை எனக்காகவும் உங்களுக்காகவும் பாவமாக்கினார். இது அழகாக பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 21 வசனத்தில் நமக்கு கூறுகின்றார். எனது உங்களது பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அந்த பாவம் இன்று, அந்த பாவத்தின் பலன் சாபம். இன்று நம்மில் அநேகர் நாங்கள் சிந்திக்கின்றோம்,
என் வாழ்வில் சாபம் இருக்கின்றது, என் வாழ்வில் வியாதி இருக்கின்றது, நான் எதை செய்தாலும் வாழ்வில் முன்னேற முடியாமல் இருக்கின்றது, தொழிலை ஆரம்பித்தால் வைத்திய சிகிச்சைகளை எடுக்கின்றேன், ஆனால் சுகம் வரவில்லை. இப்படியாக அநேகவற்றை நாங்கள் சிந்திக்கின்றோம். இது சாபமா? ஆயினும் இன்று அநேகர் இத்தனை வியாதிகளின் மத்தியிலும் தேவனை துதித்துக் கொண்டு விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் என் அன்பு சகோதரியே, சோதரனே, தேவன் உங்கள் விசுவாசத்தை பார்க்கின்றார், உங்களை ஆசீர்வதிக்கின்றார். உங்களுக்குள் சாபம் இல்லை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசு உங்களுக்காக சாபமாக்கப்பட்டார். அன்று ஆதாம் ஏவாளினால் உலகிற்கு வந்த சாபத்தை இயேசு சுமந்து கொண்டார். நீங்கள் இயேசுவின் மகனாக இருக்கும் பொழுது சிலுவையில் உங்களுக்காக தன் சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, உங்களுக்குள் சாபம் இல்லை. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் முன்னேறாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்க முற்படுகின்றார். இந்த சாபம் உலகத்தில் எப்படி வருகின்றது என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, அன்று ஆதாம் ஏவாள் செய்த தப்பு. அங்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் ஆண்டவர் கூறுகின்றார், நீ உன் மனைவியின் சொல்லை கேட்டு நான் புசிக்க வேண்டாம் என்று விலக்கிய கனியை புசித்ததினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பாவத்தினால் சாபம். பூமி உனக்கு முட்களும் குருக்களையும் உண்டாக்கும். ஆம், இதை ஆண்டவர் அங்கு அழகாக ஆதாமுக்கு கூறுகின்றார். அன்று மனுக்குலத்தின் சாபத்தை தீர்க்க ஆண்டவர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவர் கூறுகின்றார், நீ தப்பு பண்ணிவிட்டாய், பாவத்திற்கு மீட்பு, நான் ஒரு மேசியாவை அனுப்புவேன். மேசியா என்றால் இரட்சகர். அது எபிரேய பதம் மேசியா, கிரேக்க பதம் கிறிஸ்து. அனுப்புவேன். அந்த மேசியா பிசாசின் தலையை நசுக்குவார். அந்த பிசாசு அவர் குதிக்காலை நசுக்கும். அன்பானவர்களே, பேதுரு நிருபத்தில் பேதுரு அழகாக கூறுகின்றார், பிசாசு கட்சிக்கின்ற சிங்கத்தைப் போல, கட்சிக்கின்ற சிங்கம் அல்ல, சிங்கத்தைப் போல இவனை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகின்றான். சிங்கம் இவரையும் விழுங்குவதில்லை, கடித்து குதறிவிடும். ஆனால் ஏன் விழுங்குகின்றது? பல் இழந்து விட்டது. சிலுவையில் அங்கு ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்கிய பொழுது பற்கள் இழந்து விட்டான். பல் இழந்த பாம்பு பிசாசு. அன்பானவர்களே, இதன் தாற்பயம் இறையியல் ஆழமானது. ஆண்டவர் இயேசு வெற்றி சிறந்தார். ஆதாமின் சாபத்தை, மனுக்குலத்தின் பாவத்தை மீட்க பூமியில் முட்களும் கருக்களையும் உண்டாக்குவேன் நிமித்தம் என்று கூறிய பொழுது யார் அங்கே இந்த சாபத்தை போக்க? எவரும் இல்லை. அவரே. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவரே இறைவனை மனுவாகின்றார். கூறப்படுகின்ற எபிரேய பதம் எந்த மனிதனுக்கும் கூறப்படுகின்ற அவர், அந்த உயரிய மரியாதைக்குரிய பதம் மனிதர்களுக்கு கூறப்படவில்லை. மனிதர்களுக்கு அவன் என்றுதான் கூறப்படுகின்றது. ஆனால் இங்கு அவர் என்று கூறப்படுகின்றது. எபிரேய பாஷையிலும் அப்படி கூறப்படுகின்றது. ஆங்கிலத்தில் ஹீ என்று அதன் அர்த்தம் புரிவதில்லை. எனவே அது உயரிய பண்பு. ஒரு ராஜாவை, ஒரு மரியாதைக்குரியவரை அழைக்கும் பதத்தில் அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவார். இது இறைவனே தானே மனுக்கோலம் எடுத்து வந்த நிகழ்ச்சியை இங்கு எடுத்து காட்டுகின்றது. அதை அவர்தான் சிலுவையில் பலியானார். மனுக்குலத்தை மீட்க ஆதிதேவன் பலியானார். ஆதிதேவன் பலியானார். அந்த ஆதிதேவன் எனது உங்களது பாவத்தை மீட்க பலியாகின்றார். அன்பானவர்களே, அத்துடன் அங்கு
முட்கள் வரும் என்று கூறப்படுகின்றது. உன்னிமித்தம் அந்த சாபத்தை தன் தலையின் மேல் ஏற்றுக்கொள்ள இயேசு தன் தலையில் முள்முடி சூடுகின்றார். சரித்திரத்தில் எவருக்கும் முள்முடி சூடப்படுவது இல்லை. ரோம சரித்திர சிலுவையில் அறையப்படுகின்றவர்களுக்கு அவர்களுக்குமோ முள்முடி சூடப்படுவதில்லை. இயேசு ஒருவருக்கு மட்டும்தான் அந்த முள்முடி சூடப்படுகின்றது. அது பினாபிஸ் கிறிஸ்டி என்று அழைக்கப்படுகின்ற அந்த விஷமுள். அது ஆழமான 1 அங்குல அகலத்தில் இருக்கும். 1 அங்குலம் 2-3 அங்குலம் அகலத்தில் அந்த முட்கள் விஷம், ஒரு தேளின் விஷம் அந்த முள்ளில் இருக்கின்றது. அந்த கொடியில் அதை சுற்றி அவர் தலையில் வைத்து அடிக்கும் பொழுது அந்த முட்கள் அவர் சிரசின் உள்ளே போகும். அந்த விஷம் அவர் உடலில் ஏறுகின்றது. ஒரு ஆங்கில எழுத்தாளர் எழுதுகின்றார், இறையியலாளர், ஒரு குருவானவர், அந்த அடிக்கப்பட்ட முள் ஒன்று தலை வழியாக அவருடைய கண்களை பிதுக்கியது, வெளியே வந்தது. அது வேதத்தில் இல்லை, அது சரித்திரத்தில் எழுதப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அது எந்த அளவு உண்மை என்று எனக்கு தெரியாது. ஆயினும் அந்த முள் ஒன்று தலையினூடாக அவருடைய கண்களை பிதுக்கியதாக அங்கு கூறப்படுகின்றது. ஆதாமின் அந்த சாபம், முள்ளின் சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்ட அதே இறைவன் இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார். அந்த சாபத்தை அவர் போக்குகின்றதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் எனக்காக உங்களுக்காக பாவமற்ற அவர் சாபமானார், சாபமானார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் அங்கு சபிக்கப்பட்டவன் என்று அங்கு வேதத்தில் கூறப்படுகின்றது. கலாத்தியர்களின் நிருபம் அங்கு தெளிவாக கூறப்படுகின்றது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று இங்கு தெளிவாக வேதத்தில் அங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. அங்கு பழைய ஏற்பாட்டில் எழுதப்படுகின்றது, எமக்காக அவர் சாபமானார். சாபம் இல்லாத அவர் சாபத்தின் சின்னமாக மாறினார். எனது பாவத்தை, எனது சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, இந்த சாபம், பாவம் இனி எமக்குள் இல்லை. இங்கு நீதிமொழிகள் அழகாக கூறுகின்றது. 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், ஞானம், இயேசு கிறிஸ்துதான் அந்த ஞானம். வலது கையில் தீர்க்காயுசும், இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கின்றது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது தன் 2 கைகளையும் அவர் நீட்டிய பொழுது இந்த கைகளில் இருந்து வந்தது தீர்க்காயுசு. இனி உங்களுக்கு வியாதி இல்லை, கேன்சர் இல்லை, உங்களை வைத்தியர்கள் கூறும் வியாதிகள் உங்களுக்குள் இல்லை. தீர்க்காயுசை ஆண்டவர் தந்திருக்கின்றார். உங்கள் ஆயுள் பூரண வயதுள்ளவராக நீங்கள் மரிப்பீர்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவருடைய வலது கையில் தீர்க்காயுசு இருக்கின்றது. சிலுவையில் உங்களுக்காக ஆணிகள் கடாவப்பட்ட பொழுது அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்திருக்கின்றார். நீங்கள் அற்ப வயதில், இளவயதில், வியாதியுடன், விபத்தில் மரிப்பது இல்லை. ஆண்டவருக்குள் சிலுவையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கின்றது. இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கின்றது. நீங்கள் கனவாட்டி, கனவான். ஆமென். மாணவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை இன்று மக்களினால் அவமதிக்கப்படுகின்றீர்களா? புறக்கணிக்கப்படுகின்றீர்களா? சரீர வியாதியில் உழன்று கொண்டிருக்கின்றீர்களா? இல்லை.
சிலுவையின் ஆசீர்வாதம், இனி சாபம் இல்லை என்பதை ஆண்டவர் தெளிவாக உங்களுக்கு கூறுகின்றார். அன்பானவர்களே, இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது உலகத்தில் அங்கு முழு பாவங்களையும் அப்போஸ்தலனாகிய யோவான் 3 பிரிவாக அவர் பிரிக்கின்றார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அங்கு உலகத்தின் பாவம் கூட்டு மொத்தத்தையும் சுருக்கி கருப்பொருளாக அவர் கூறுகின்றார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இன்று மாம்சத்தின் இச்சை, இன்று வாலிபர்கள் மாம்சத்தின் இச்சையில் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். வாலிபர்கள் மட்டுமல்ல, வயது சென்று 50, 60, 70 வயது உள்ளவர்கள் கூட மாம்சத்தின் இச்சையினால் பிடிக்கப்பட்டு பாவமுள்ள தேவையற்ற போனோகிராஃபியையும் தேவையற்றவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, கண்கள் இச்சிக்கின்றது, ஆடம்பர தேவையற்றவற்றை இச்சிக்கின்றது. ஜீவனத்தின் பெருமை, நான் என்ற அகங்காரம், நான் பெரிய ஊழியக்காரன், நான் பெரிய டிரெக்டர், உங்களினால் நான் எதுவும் செய்யவில்லை, செய்ய முடியாது. இந்த 3ம் தான் இன்று உலகத்தை அழிக்கின்றது. இதுதான் லூசிபர் தேவதூதனாக இருந்தவன் பிசாசாக மாறுவதற்கு காரணமாக இருக்கின்றது. அன்பானவர்கள், இருந்தது. இன்று நாங்களும் அவன் வேலையில் சிக்காதபடிக்கு சற்று ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த 3 பாவங்களினால் தான் எம்பெருமான் இயேசு சிலுவையில் 3 ஆணிகளினால் கடாவப்படுகின்றார். 3 பாவங்களையும் போக்குவதற்கு 3 ஆணிகள் கடாவப்படுகின்றது. அன்பானவர்களே, இன்று உமக்குள் இனி பாவம் இல்லை. எம் வாழ்வில் தீர்க்காயுசு, பூரண ஆயுசு இருக்கின்றது. வியாதி இல்லை, சாபம் இல்லை. நீங்கள் செய்வதெல்லாம் செழிக்கும். எப்பொழுது சாபம் என்று இருக்கின்றது. ஆம், அதை பிசாசு தருவதில்லை, ஆண்டவரும் தருவதில்லை. நான் தெளிவாக கூறுகின்றேன். இந்த சாபத்தை யார் கேட்டுக்கொள்கின்றார்கள்? நாங்களே எங்களுக்கு எடுத்துக்கொள்கின்றோம். எம் நாவு, நான் அப்படிப்பட்டவன், என் கணவனுக்கு இந்த வியாதி இருக்கின்றது, எனக்கு இந்த வியாதி இருக்கின்றது, என் பரம்பரைக்கு இந்த வியாதி இருந்தது, எனக்கும் வரும். சாபங்களை நாங்கள் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் கூறுகின்றது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கின்றது. அதில் பிரியப்படுகின்றவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இன்று சாபம் இல்லை, ஆண்டவர் இயேசு சிலுவையில் எடுத்து விட்டார். தெளிவாக கூறுகின்றேன், இன்று சாபத்தை வருவித்துக் கொள்வது நாங்கள் தான், நீங்கள் தான். எனக்கு வியாதி, கணவனுக்கு வியாதி, அப்படி இப்படி, கள்ளன் வருவான், அது வருவான். தேவையற்றவற்றை கற்பனை செய்து தேவையில்லாமல் கதைக்கும் பொழுது நாவின் மரணம், சாபத்தை நீங்களே வருவித்துக் கொள்கின்றீர்கள். என் அன்பு சகோதரியே, சகோதரனே, இனி சாபமான வார்த்தைகளை கூற வேண்டாம். எனக்கு தெரிந்த அநேகர் எத்தனையோ வியாதியின் கொடிமுறையிலும் துன்பத்தின் வேளையிலும் அவர்கள் தங்கள் துக்கங்களை, துன்பங்களை அவர்கள் பெரிதுபடுத்தாமல் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் சிலர் சிறிய துன்பம் வந்தாவிட்டாலும் எனக்கு யோபை போல பிரச்சனை வருகின்றது. யோபு தன் 10 பிள்ளைகளை இழந்தான். அதை கூறுகின்றவர்கள் பிள்ளைகளை இழந்தார்களா? சரீரத்தில் வியாதி வந்ததா? சிறிய பிரச்சனை தலையடி வந்தாலும் இப்படி இனி சாபமான எதையும் கூற வேண்டாம். என் அன்பு சகோதரியே, சகோதரனே, சாபத்தை வருவித்துக் கொள்வது நாங்கள். எங்களுக்குள் சாபம் இல்லை. இதை போக்குவதற்கு நாங்கள் வேதத்தில் அநேக வாக்குத்தத்த வசனங்கள் இருக்கின்றது. அதை அநேக தேவ பிள்ளைகள் 1000 வாக்குத்தத்தங்கள், 1000 ஸ்தோத்திர பலிகள் என்று அதை எழுதியிருக்கின்றார்கள். அச்சு வடிவில் இருக்கின்றது. அதை விசுவாசித்து தினமும் அறிக்கை பண்ணுங்கள்.
தன் ஊழியங்களை தன் வாழ்க்கையில் தோல்வியின் பாதையில் சென்ற ஒரு ஊழியக்காரி, இன்று பெரிய ஊழியக்காரி. அவர் தோல்வியின் பாதையில் சென்றார். பின்பு ஆண்டவரின் வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களை கூறினார். இன்று உலகளாவிய ரீதியில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியக்காரியாக அவருடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஆம், அனுபவத்தில் கூறுகின்றேன். இனி சாபம் இல்லை, சிலுவையில் எடுக்கப்பட்டு விட்டது. பாவமில்லை. ஆண்டவர் உங்களை தனக்குள் அழைத்திருக்கின்றார். சிலுவையை பற்றிய உபதேசமே அல்லாமல் வேறொன்றும் எனக்கு மேன்மை இல்லை. நீங்கள் சிலுவையை தியானியுங்கள். வெறும் சிலுவை மரத்தை அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்? எனக்காக. ஆம், அதை பார்க்கும் பொழுது உங்கள் உள்ளங்களில் சந்தோஷம் வரும். அன்பானவர்களே, அவர் சிலுவை காட்சியை பார்க்கும் பொழுது உள்ளத்தில் பரவசம் வரும். அவரை அடித்த பொழுது அந்த வாரில் முட்கள் கொடுக்கு போல அங்கு வளைந்திருக்கும். அது உடலை தைத்து பீத்து எடுத்திருக்கும். உடலில் சதையே இல்லை. இன்று நாங்கள் பார்க்கும் இயேசு ஒரு முழு உருவத்துடன் 5 காயங்களுடன் காணப்படுகின்றார். படங்கள் இல்லை. உடல் முழுவதும் பீந்து தொங்கி இருக்கும். அதை மறைப்பதற்கு பிலாத்து சிவப்பு மேலங்கியை கொடுக்கின்றார். எனக்காக அங்கு உழுகிறவன் படைச்சால்களை நீளமாக்கி என் முதுகை அவன் உழுதான் என்று நீதிமொழிகள் கூறப்படுகின்றதைப் போல அவர் உடல் உங்களுக்காக எனக்காக பீக்கப்பட்டது. கண்கள் பிதுங்கப்பட்டது. மாம்ச இச்சை, கண்களின் இச்சையை போக்குவதற்கு. இன்று கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கும் நீங்கள் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகளை களைந்துவிட்டு சிலுவையில் நம்மை அறையப்படும் பொழுது, நான் என்ற ஆணவத்தை அறையும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ முடியும். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும் எனில் தினம் இயேசு வாழ வேண்டும். நான் என்னும் ஆணவத்தால் நாளெல்லாம் வாழ்ந்திருந்தேன். நான் என்ற ஆணவத்தை சிலுவையில் நாங்கள் அறைந்து விடுவோம். கிறிஸ்துவுக்காய் தாழ்மையாய் நாங்கள் வாழும் பொழுது கிறிஸ்துவமில் ஜீவிக்கின்றார். சிந்திப்போம், செயல்படுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆமென்.